நீங்க பார்க்க போற இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஃபோன்லயே ஷூட் பண்ணி ஃபோன்ல எடிட் பண்ணது. அதனால சில குறைகள்லாம் இருக்கும் வாய்ஸ் குவாலிட்டில. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லாக்டவுன்ல சில இதெல்லாம் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்க பெஸ்ட்ட குடுத்துருக்கோம். இல்லனா மொட்டை அப்படியே கிழிச்சிருவாரு. டேய் இல்லங்க நல்லா இருக்கும் வீடியோ நீங்க பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. அடிங் பெட் காய்ஸ் போட்டியா? இந்தா குடிச்சு தொலை. வெரி குட் மம்மி. வேறெதுவும் தேவையில்லை. சொன்ன நாள்ல தான் அங்க போய் எங்க அண்ணன் வீட்டுல போய் சாப்பிட்டேன். டேய் ஃபோன் தானே நோண்டுற, அப்புறம் எதுக்கு டிவி ஓடுது? கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை. எதனா ஒரு வேலை செய்யறானா பாரு, உட்காந்து தண்டை சோறு தின்னுட்டு இருக்கான். என்னப்பா சொன்ன நீ இப்போ? ஆமாண்டா, தண்டை சோறு தான் தின்ற. நான் போறேன், நான் வேலைக்கு போறேன், நான் சென்னைக்கு போறேன். நான் இனிமேல் அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அப்பங்காசுல வேலைக்கு கொட்டிக்கிறியே, வெக்கமா இல்ல? இனிமேல் உங்க சாப்பாடு சாப்பிட மாட்டேன். இனிமேல் நான் சாப்பிட்ற சாப்பாடு என் சொந்த உழைப்புல இருக்கும். ஆமா, நான் சென்னைக்கு போறேன். இதை தாண்டா நீ 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. போய் தொலை. வரண்டா சென்னைக்கு. போன் உனக்கு போன் எடுத்து பாரு. வழியே தெரியல மச்சான். சொல்றா அதான் வந்துட்டேன். வெல்கம் டு சென்னை. இது மட்டும் நல்லா சொல்லு. மச்சான் பிரதாப். ஹாய் ப்ரோ. இப்போதான் போயிட்டு வரேன். சென்னைக்கு புதுசா? ஆமா ப்ரோ. புதுசா ஜட்டில வாங்கிருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்குதா? புதுசு இல்ல, ரெக்கப்படுறாப்ல. மச்சி வாங்க வரா. இப்போ பை தி வே இஸ் ரத்னா. என்னடா கை மட்டும் தான் தெரியுது? ஏய் அவர் அப்படிதான்டா. அவர் ரூம்ல தான் இருப்பாரு. உனக்கு என்ன இருக்குன்னு கேளு, சூப்பரா பண்ணுங்க. ப்ரோ சட்டை துவைச்சு 3 days ஆகுது. ஸ்ப்ரே வச்சிருக்கீங்க? ஸ்ப்ரே கூச்சப்படாதீங்க, இருங்க. இதான் ஏன் இருக்கு. இருக்கு. ஏய் ஹெட்ஃபோன் சேர்க்கடா. ஓ கேட்க மாட்டேங்க. டேய் என் சென்டை அடிச்சுட்டு போறேன். வா எனக்கு புது சென்ட் வாங்கி தான். எல்லாத்தையும் தடிச்சிட்டு போயிடுறான். பாய். மச்சி ரொம்ப டயர்டா இருப்பேன். ரெஸ்ட் எடு. சரி ஈவினிங் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே பை மச்சி. உங்க ஹாய் மை நேம் இஸ் ரத்னா. சொன்னா சென்னை வந்துட்டீங்க போல? வந்துட்டேன். அப்போ வயசுக்கு வந்துட்டீங்க. வயசுக்கா? ஓ ஓ ஓ என்ன ப்ரோ தேட்டீங்க? இல்லை ப்ரோ, ஷர்ட்டு அயன் பண்ணணும். இந்த அயன் பாக்ஸிங் எப்படிலாம் பண்ண வேண்டியது தானே? அயன் பண்ண தெரியாது ப்ரோ. அயன் பண்ண தெரியாதா? கொடுங்க. ஓகே புரிய போங்க. ப்ரோ
போகிறேன். பைக் இருக்கா? பைக்கா? இன்னைக்கும் பார்த்து பைக் எடுக்கீங்க. ஆமாம், நீங்கள் எங்கே போகணும்? நான் கிண்டி போகிறேன். இந்தியா போறீங்க? நான் போரூர் போகணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, பஸ்ஸில் போகிறீங்களா? பஸ்ஸு ரூட்டு தெரியாது. சரி ஆட்டோ, அவனை கூட்டு போய் விட்டுருவோம். சார் எங்கே ஏறணும்? ஃபோன் வச்சுருக்கீங்களா? புரியுங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, கூகுள் மேப்பில் உங்கள் அட்ரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? எங்கே போகிறீங்களா சைங்க அங்கேயே கூட்டு போய் அனுப்பிச்சிடும். சரி, பார்த்து பத்திரமா போங்க. பார்த்து. ஓகேங்களா? உங்களுக்கு ஒர்க் டைம் ஆகுது, எனக்கு கிளம்பு. பரவாயில்ல. பார்த்து போங்க. இதுவா? இது இங்கேருந்து பக்கம் தான்ப்பா. ஆமாம், ஒரு 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர். டேய் இதுரா, கடைக்கு போய் பருப்பு வாங்கிட்டு வா. கிடைக்கா? அதெல்லாம் போக முடியாது. வண்டி கூட போகிறேன். முடியாதுல்ல? பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கு எதுக்குடா வண்டி? பக்கத்துல இருக்குது. நண்டு பொருட்களே வேணும்ல, என்னால போக முடியாது. என்னம்மா வெயில் அடிக்குது? அப்போ யார் போவா? நான் வேணா, நீ போ. எங்கள் ஊரில் 2 கிலோமீட்டர் போனால் பக்கத்தூரே வந்துடும்டா. ஹோட்டலில் இருக்க ஒரு நிமிஷம் தான் உன்னோட சாப்பிடுவா? சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ்? ஓகே, சிக்கன் ரைஸ். மச்சி 2 சிக்கன் ரைஸ் கொண்டு வந்துடுறா. ஓகே. சீக்கிரம் வாடா. ஜி, நீ சாப்பிடல? அதான் அவருக்கே சமைச்சுக்கோ. சமைச்சு போகிறா? ஆமாம். ஏஜி பீஸ் இல்லையா? இருக்குதே. ஜி, இந்த சிக்கன் ரைஸ் இல்லை ஜி. ஜி, ஏரியாவில் இந்த ஒரு கடை தான் நல்ல கடை, மற்ற கடைலாம் வாயில கூட வைக்க முடியாது. ஓ, இதான் நல்லா கிடையாவா? எப்பா பாரு கரு புருன்னு செனத்தாவளம் மாதிரி பாடுறா. இல்லை ப்ரோ, 2 நாளாக தூக்காம போட்டிருந்தேன். வேற ஷர்ட்டு இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. 2 நாள் தானே, 2 வாரம். டேதிடா, என்னம்மா? இதை துவைக்கணுமா? நான் தோச்சிரு. காலையில தானே இதை போட்ட? காலையில் போட்டா என்ன, வேறு போட்டதில்ல, ஸ்மெல் அடிக்குதுமா. தோச்சிரு. அப்படியே எப்படி தோச்சிரு. உஜாலா கம்ஃபர்ட் போடு. ஹலோ. சொல்கிறா. மச்சான், நீ சொன்ன 2 கம்பெனியை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்டா. வேகன்சி இல்லையா? வேற ஏதாச்சும் கம்பெனி இருக்கா? சரி ஓகே, நான் பார்க்குறேன். சரிடா.
உனக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா? எதுவுமே இல்லையா? சரக்கு, தம்மு, கஞ்சா கிஞ்சா எதுவுமே இல்லையா? அது எப்படி ப்ரோ சென்னையில் இருந்துட்டு ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லாமல் இருக்கீங்க? ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னது? உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கா? இருக்கு. என் ஃபோனில் இருக்கு. வேலை செய்யுமா? செய்யுங்க. நான் எந்த வேலை செய்யாது. ஃபீல் பண்ணுறீங்க பாரு, 12 மணிக்கு எங்கள் ஆஃபீஸ் உங்கள் பேரையும் கொடுத்துருக்கு. ஒழுங்காக வந்து சேரு. கொஞ்சம் சீரியஸாக கண்டிப்பாக சரியா? அதெல்லாம் விட்டோம். ஒழுங்காக வந்துடும் சரியா? சரி. டேய் 12 மணிடா. சரிடா. What's your name? Sir, I'm Vasu, sir. I'm coming from... Tell me about yourself. myself, sir. Sir, I'm Vasu, sir. I'm coming from Belur, sir. Sir, I like cricket, sir. I play cricket, sir. Sunday I go play cricket, sir. Sir, my mother name is Amudavali, sir. My father name is Nandakumar, sir. Sir. சரி சரி ஓகே. நம்ம தமிழில் பேசலாமா? ஆமாம். Okay, sir. Yes, sir. சரி, நான் சில கேள்விகள் கேட்குறேன், சொல்லுங்கள். Okay, sir. அடுக்கு தொடருக்கும் இரட்டை கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? அடுக்கு சரி ஓகே ஓகே விடுங்க. தமிழில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? எழுத்துக்கள் வாசு, என்னாச்சு? தமிழ் நல்லா பேசுறீங்க, ஆனால் தமிழில் கேள்விக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கே சென்னையில் மலையாளி, தெலுங்கு, கன்னடம் இவங்களாம் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. ஏன் ஹிந்திக்காரன் கூட தமிழ் நல்லா பேசுகிறான்? தமிழ்காரன்னு சொல்லிட்டு இங்கிலீஷும் உருப்படியாக தெரில, தமிழும் உருப்படியாக தெரில. இங்கே கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் கற்றுக்குவாங்க, அப்புறம் வேலையை பார்க்கலாம். நானும் தமிழன் தான், ஆனால் இங்கே கம்யூனிகேஷன் தான். சாரி சார். போங்க. சார் வாசு, ஃபைலு. மச்சான் எல்லாம் ஓகேல? டாலி எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வேலை தருவானா, இல்லைன்னா தரமாட்டானா. சரி, ஒன்றும் கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன் சரியா? ஆமா, முதல்ல உனக்கே இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு மட்டும் எப்பறம் வேலை பார்த்தாவன்? இரு, நான் போய் உனக்கு கேட்குறேன். ஐ நோ இங்கிலீஷ் மேன், பிலீவ் மீ. போடா, இந்த வேலையை வேணாம், இந்த ஊரை வேணாம், நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். டேய் சிப்பா மச்சி மச்சி டேய். நான் வீட்டுக்கு போகிறேன். வெளில போ. வாங்க வாங்க வாங்க. ஊராட்சி இது எப்படி தாங்க இருக்கீங்களோ? நான் திருப்பி எங்களுக்கே போயிடலான்னு இருக்கேன். லைஃப்பில் எவ்வளோ சாதிக்கலான்னு இங்கே கலக்குறாங்க. போய் எங்கள் அப்பா கையில் கலவுதாச்சு, ஏதாச்சும் மல்லிக்கடை வச்சு சொல்லுவாங்க, அதுலையாச்சும் குறைச்சிக்கிறேன். என்னடா இன்னும் தெரியலாக எவனும் பேசுனேன். ஏன் ஜி, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி துணி துவைச்சிருக்கீங்களா? இல்லை. இல்லைல்ல, இப்போ துவைக்கிறீங்களா? வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா? தோசை கூட சுட்டது கிடையாது. இப்போ சமைக்கிறீங்களா? ஆமாம். ஊரில் பைக் இல்லாமல் ஒரு 10 இடத்தோட நடந்து போயிருக்கீங்களா? இப்போ போகிறீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது ஜி?
சென்னை உங்களை தனியா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண வைக்குது. இப்போ என்ன திருப்பி ஊருக்கு போய் உங்க அப்பா அம்மா தேவையில் வாழ போறீங்களா? இத்தனை நாள் கஷ்டம் நினைச்சதுல இப்போ உங்களால பண்ண முடியுதுல்ல? இன்னைக்கு இன்டர்வியூ என்னாச்சு? கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். துணிதக கத்துட்ட மாதிரி சமைக்க கத்துட்ட மாதிரி இதே இங்கிலீஷ் கத்துட்டு போங்க ஜி. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. அதை விட்டு ஊருக்கு ஓடி போறாராமா. சென்னைக்கு வேலை தேடி வர எந்த ஊருக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அடையாளம் கண்டிப்பா இங்க கிடைக்குது. சும்மா அதனால சென்னை திட்டிகிட்டே இருக்காது. பாட்டி ரேக பார்த்து உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லவா? நாங்க பார்த்து அது சரி ஜி. உங்க கையிலலாம் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, தூக்கம் வருது. ரூம் போலாமா? வாங்க போகலாம். வாங்க போலாம்.